ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் ரங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்க மாதிரி இருக்கா? வாய்ஸ் நல்லா இருக்கா? நான் இந்த ஒரு 3 நாளாக சென்னை போயிட்டு வந்தேன். அங்கே போய் இந்த தண்ணி மாற்றி குடித்ததில் கொஞ்சம் தொண்டை கட்டின மாதிரி இருக்குது. வந்ததும் 2 நாள் படுத்துட்டேன். பயங்கர சளி அந்த மாதிரி இருந்தது. எந்திரிக்கவே முடியல. ஒரே தலைவலி, வெயில் இல்லைங்களா? அதனால் இப்போ கொஞ்சம் இன்றைக்கி பரவாயில்ல. அதனால தான் இந்த ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுக்குடா சென்னை போனேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? சென்னையிலேருந்து கொஞ்சம் சேனல்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. ஆதன் மீடியா, ஆன்மீகம் கிளிட்ஸு, ஆகாயம் சினிமாஸ், அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டுருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே நான் ஆகாயம் சினிமாஸில் வந்து இது கொடுத்துருந்தேன், ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அவங்க திரும்பவும் கூப்பிட்டுருந்தாங்க. சரி, இதெல்லாம் இருந்துச்சு. சரி போகலாம், சென்னை போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் கலைஞர் டிவிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப க்ளோஸ்டாக போன வாரம் தான் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கான இந்த வருட புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டுக்கு ஜோதிடர்கள் ராசி பலன் சொல்கிற மாதிரி, பிரபலங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது மேம், வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போவே சொல்லிட்டேன், நான் ராசி பலன் சொல்ல மாட்டேன், நட்சத்திர பலன் வேணால் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே பரவாயில்ல, நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அந்த டிவி கவரேஜையும் முடிச்சுட்டு கலைஞர் டிவியும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். தேர்ஸ்டே போனேன். போயிட்டு ஃப்ரைடே 2 டிவி, சாட்டர்டே மார்னிங் ஒரு டிவி, அதுக்கப்புறம் சாட்டர்டே ஈவினிங் கலைஞர் டிவி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்கள் வந்து தேர்ஸ்டே 2 சேனல் போனோம். அப்புறம் ஃப்ரைடே மார்னிங் ஒரு சேனல் போயிட்டு ஈவினிங் தான் கலைஞர் டிவியோட அந்த ப்ரோக்ராம். இது வந்து இவிபின்னு சொல்லி ஒரு ஃபிலிம் சிட்டி பூந்தமல்லியில் இருக்குது. அதாவது நம்ம சென்னையிலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி பூந்தமல்லியில் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த இது வந்து 37 கிலோமீட்டர்ஸ் என்னமோ வந்துச்சு சென்னையிலேருந்து. அவ்வளோ தூரம் போகணும். அதனால் நாங்கள் இருந்த ஹோட்டல் வெக்கேட் பண்ணிவிட்டு நேராக பூந்தமல்லி போயிட்டோம். சரி, அங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே என்ன சொன்னாங்கன்னா, வந்துருங்க மேம், இங்கேயே உங்களுக்கு ரூம்ஸ் அலாட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அங்கே போய் பார்த்தோம், எங்களுக்கு அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. சரி, வேறு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு போய் அந்த ஏரியாலாம் சுற்றினா எங்கேயுமே வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி சென்னை போகிறப்போ அந்த ஏரியா போகிறதுனா கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி போங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அந்த ஏரியாஸில் இருக்கிற ஹோட்டல்ஸ் வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. எதுவும் கிடைக்கல. சரி, ஆனதாகட்டும் சொல்லிட்டு நேராக இது போயிட்டோம். கலைஞர் ஸ்டுடியோ வந்து அந்த இவிபிக்குள்ளே 7th ஃப்ளோர் ஒரு குடோன் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே தான் இது நடக்குது. நிறைய பிரபலங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. நான் போகிறப்பவே நம்ம ஜோதிடர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. 24 ஜோதிடர்களை கூப்பிட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. பெண்களும் ஒரு 7-8 பெண்களுக்கு மேலே இருந்தாங்க. எல்லாருமே நல்லா பேசினாங்க. எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சும் இருந்தது, பேசும் கிரகங்கள் மேடம் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஹக் பண்ணி நல்லா பேசினாங்க. எல்லாருமே செமன் டேலண்டட். அவங்க அப்போ பேசுகிறப்ப கூட எனக்கு தெரியல, அங்கே அரங்கத்தில் போய் ஷூட்டிங் நடக்கிறப்போ எல்லாருமே நல்லா பேசினாங்க. கனகா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நியூஸ் படிக்கலாம் அவங்க. ஏன் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. அவ்வளோ அருமையான சிறப்பான வாய்ஸ் அது. நல்லா இருந்துச்சு. அப்புறம் மிச்சம் எல்லாருமே நல்லா பேசினாங்க. எல்லாரது பேரும் கேட்டேன், பட் தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக நான் அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணலை. ஆனால் எல்லாருமே மிக சிறப்பாக பேசினாங்க. மோஸ்ட்லி கொங்கு பெல்ட்லேருந்து தான் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அத்தனை பேர்த்த மீட் பண்ணதில். அதுக்கப்புறம் எங்களை எல்லாம் கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சாங்க. காஃபி டிஃபன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சாங்க. கலைஞர் டிவியில் வந்து நிறையா சின்ன சின்ன பசங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஓடி 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 என்ன கேட்டாலும் உடனே தண்ணி கொண்டு வந்து தராங்க, டீ கேட்டால் உடனே கொண்டு வந்து தராங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் உள்ளே கொண்டு போய் எங்களை உட்கார வச்சதுக்கப்புறம் விஐபி அவங்க செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்தாங்க. சீரியல் ஆக்டர்ஸ் அவங்கெல்லாம். சாந்தி மாஸ்டர்னு சொல்லி மெட்டியூலியில் டைட்டில் சாங்கில் அவங்க தான் ஆடியிருப்பாங்க. அவங்க வந்திருந்தாங்க. அவங்க மருமக, அந்த பொண்ணு வந்து ஆர்டிஸ்டாக. எனக்கு இந்த சீரியல்ஸ் பார்க்குற பழக்கம் இல்லாதனால தெரியல. ஆனால் அவங்கள நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேசினாங்க. 2வது தெய்வ மகள் சீரியலில் நடித்து அரவிந்த் சார் வந்திருந்தார். ரொம்ப நல்லா பேசினார். என்கிட்ட ஜாதகம் கொடுத்தாரு. அவரோட ஜாதகம் கொடுத்து கணிச்சு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா பேசினார். ஒரு டீ பிரேக் கொடுத்தாங்க. அப்போ வந்து உட்காந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். எல்லோரும் வர்ற வரைக்கும். அப்புறம் எனக்கு டீ வரலன்னு சொல்லி அவரே பசங்கள்கிட்ட சொல்லி டீ அப்புறம் மேகி நூடுல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். அப்புறம் பேசிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு
அவர் சீட்டுக்கு போயிட்டார். ரொம்ப நல்லா பேசினார். அதுக்கப்புறம் இவங்க சாந்திமா நல்லா பேசினாங்க. அப்புறம் இன்னொரு அந்த பசங்க விஜய் டிவிலேயே ஹீரோஸாலாம் நடித்த பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே நல்லா பேசினாங்க. இன்னொரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு தான் அவ்வளோ கலகலப்பாக எல்லாத்துக்கூடையும் நல்லா பேசிட்டு, நீங்கள் ப்ரோக்ராம் ரிலீஸ் ஆகும்போது பார்ப்பீங்க. இது வந்து நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் 10 வந்து இது வாத்தமிழ் அவார்டில் இந்த ப்ரோக்ராம் வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குட்டி பொண்ணு அவங்க ஹீரோயினை நடிச்சிட்ருக்காங்களாம். ரொம்ப நல்லா கலகலப்பாக பேசி எல்லாத்தையும் நல்லா சிரிக்க வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷோ. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நைட் 12 மணி ஆயிடுச்சு ஷோ முடியறதுக்கு. எல்லாரும் பேசுகிறதும் ரெக்கார்ட் ஆகணும் இல்லையா? எல்லாரும் பேசுகிறதுக்கு ரெக்கார்ட் பண்ணி ஆரி அதை தான் நான் சொல்லணும் கண்டிப்பாக. ஆரி அவங்க வந்து ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் அவ்வளோ மரியாதை கொடுத்து எல்லாரும் சொல்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கேட்டுக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்போ நமக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்தவங்க எல்லாத்தையுமே சந்தோஷமாக ட்ரீட் பண்ண வச்சாங்க. நம்ம திருப்தியாக வெளியே வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹரி சார் கொஞ்ச நேரம் பேசினேன், நல்லா பேசினார். அவரும் வந்து அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, நானும் அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி. அது அவருக்கு என்னோட எண்ணங்களும் அவரோட எண்ணங்களும் ரொம்ப ஒத்து போகிற மாதிரி இருந்தது. நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குது மேம், நானும் அப்படி தான் யோசிப்பேன் அப்படியெல்லாம் சொன்னார். அவர் வந்து நம்ம சேனல்லாம் பார்த்துருக்காரு. சொன்னார், நாங்கள் யாரெல்லாம் வர்றாங்கன்னு கேட்டப்போ உங்களையெல்லாம் சொன்னாங்கம்மா, நான் உங்கள் சேனல்ஸ் எல்லாரோட சேனல்ஸுமே போய் பார்த்தேன், நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இதில் ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 6 மணி நேரம் ஷூட் பண்ணதை அவங்க வந்து ஒரு 47 மினிட்ஸ் தான் போடுறாங்க. டிவியில் அவ்வளோதான் வரும். அப்போ எனக்கு தெரியல, நான் வந்து ஒரு 5-6 இடத்துல பேசினேன். மேஷத்துக்கு சொன்னேன். அப்புறம் ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் வந்திருந்தார், அவருக்கு திருமணம் ஆகாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு 5-6 இடத்துல பேசினேன். ஆனால் எது வரும் அப்படின்னு எனக்கே தெரியல. அவ்வளவும் வருமா, இல்லை 1-2 வருமா, இல்லை 1 கூட வராதா, ஒன்றும் தெரியல. ஏன்னா எல்லாரும் பேசியிருக்காங்க. அத்தனை பேர் பேசினதும் அவங்க எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோதான் போடுவாங்க இல்லைங்களா, எடிட் பண்ணி. அதனால் எவ்வளோ வரும்னு தெரில, பார்க்கலாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இந்த வீடியோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் அதில் ஏதாவது மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். எல்லோரும் என்னென்னலாம் பேசினாங்க, எவ்வளோ ஜாலியாக அங்கே இருந்தது, அதில் வந்து நீங்கள் பார்க்க முடியாமல் போன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? அன்னைக்கு நாள் மிக சிறப்பாக, ரொம்ப சந்தோஷமாக, அதாவது எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது. ஏன்னா நம்ம இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கோம். முதல்லலாம் வந்து பெருசாக வியூஸே போகாது. அப்போது எப்படா வியூஸ் போகும், என்னடா நம்ம போடுறது யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் ஜாஸ்தி போக ஆரம்பித்து, சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி ஆகி, அதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரமாக கிடைச்சிது. அதே போல் உங்களோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட் எனக்கு இருக்கிறதுனால தான் என்னால் இந்த இடத்த போய் ரீச் பண்ண முடிஞ்சது இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு ரெகக்னைஸ்டான ஒரு டிவி நம்மளை கூப்பிடுது அப்படின்னா அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். இந்த உயரம் வந்து நான் மட்டும் இல்லை, நீங்களும் என் கூடையே சேர்ந்து தான் வந்ததான் நினச்சிக்கோங்க. நீங்கள் எல்லாருக்கும், உங்கள் எல்லாத்துக்கும் கிடைச்ச அங்கீகாரம் தான் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களால தான், நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற அந்த பாசம் தான் என்னை வந்து இந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் சேரணும், அந்த இதில் இன்னும் அடுத்தடுத்த இடங்களை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னடா தலைப்பு ஒன்று வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களே, எப்போ தலைப்புக்கு வருவீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? தலைப்பு வந்து நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த ப்ரோக்ராம் கலைஞர் டிவியில் நடந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆக போகுது காலையில் 10 மணிக்கு. 14ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் நான் இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் போடுறேன். அதில் அவங்க என்னென்ன காட்ட போகிறாங்க நமக்குன்னு தெரியாது இல்லையா?
அவங்க காட்டினதுக்கப்புறம் ஏதாவது விஷயங்கள் அங்கே நடந்தது உங்களுக்கு காட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா அதனுடைய சுவாரஸ்யங்களோடு அதை உங்களுக்கு சொல்லிட்டு ஆரி என்ன பண்ணாரு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லணும். அது இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அப்போவும் இதே மாதிரி பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு நன்றியோட கேட்டுக்கிறேன். இது எல்லாமே உங்களால் மட்டும்தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.